Hello friends, welcome back to Business Venture Roof and today's video Nifty and Bank Nifty level எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்க முன்னாடி before going to video please subscribe my channel and like பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க and வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான டிஸ்க்ளைமர் நான் வந்து sub registered advisor கிடையாது இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா only for educational purpose okay so இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Bank Nifty ஒரு 100 points குறைஞ்சு gap downல ஓபன் ஆச்சு so gap down means நேற்று ப்ரீவியஸ் டே இருந்த லோவை விட அதிலேருந்து இன்னும் லோவாக ஓப்பன் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து கேப் டவுன். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ப்ராப்ளம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜ் ஆஃப் கோவிட். ஸோ இதெல்லாம் மெயின் ரீசன். ஸோ இதெல்லாம் தான் மெயின் காரணம். ஸோ இந்த சர்ஜ் ஆஃப் கோவிட் அதிகமாகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸில் வந்து ப்ராப்ளம் வருது. ஸோ கம்பெனிஸ் வந்து ஏர்னிங்ஸை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் வரதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெகட்டிவாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அது ஒன்று டெக்னிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா நான் கை வைக்கிற இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடம் பாருங்கள், இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன். ஸோ இதுதான் வந்து ட்ரெண்ட் லைன் அண்டு மேலே இருக்குது இது ட்ரெண்ட் லைன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு லைனுக்கும் வந்து பாருங்கள் இந்த போட்டு இருக்கிற இந்த இதிலேயே தான் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ ஒரு லாஸ்ட் மார்ச் ஒரு 15th ஸோ 18th பாருங்கள் அந்த ரேஞ்சிலேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த 14,300 தான் வந்து பேஸு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ என்றைக்கு இந்த 14,300 பிரேக் நல்லா உடஞ்சி வருதோ ஸோ மேஜராக வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 13,600 கிட்ட வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அது பிரேக் பண்ணாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கன்சால்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்திருக்கு. ஸோ எல்லா கம்பெனிஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து நல்லா போயிட்டுருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டுருக்கு. மேபி நாளைக்கு எப்படி இருக்கும், ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் தான் இருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அழகாக டச் பண்ணிட்டு திருப்பி இங்கே கீழே வந்திருக்கு அண்ட் இங்கே இது கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,700 கிட்ட வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து உடையது தான் வாய்ப்பு இருக்குது. இஃப் இந்த இடத்த வந்து இது உடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 14,900லேருந்து 15,000 பிரேக் பண்ணுது அப்படின்னா 15,300 போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து உடையதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து பேங்க் நிஃப்டி லெவல்ஸை பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சிமிலராக வந்து பேங்க் நிஃப்டி வந்து பாருங்கள், நம்ம வீடியோஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த இதில் பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அழகாக போயிட்டு இங்கே டச் ஆகிட்டு ரிட்டர்ன் பேக் இங்கே வருது. ஸோ எது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,715. ஸோ அது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் வந்து நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பந்தன் பேங்க் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா என்பிஏ வந்து அதிகமாக கட்டிருக்காங்க. ஸோ என்பிஏ அப்படின்னா நான் பர்ஃபார்மிங் ஆசட்ஸ். ஸோ ரொம்ப பர்ஃபார்மிங் ஆசட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய லாஸ் காட்டினாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டியில் வந்து பந்தன் பேங்க் ஒரு கம்பெனி தான். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்பி பேங்க் அந்த பேங்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இல்லை, பட் நல்ல ரிசல்ட் காட்டினாங்க. ஸோ ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் கோல்டு லோன்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் மற்ற அதர் பேங்க்ஸ் எல்லாம் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ரன் ஆகும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள். ஸோ நாளைக்கு ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் நிஃப்டி பொறுத்து தான் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ நிஃப்டி நாளைக்கு வந்து டவுன் ஆகுது அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் டவுன் ஆகும். ஸோ நாளைக்கு ஒரு 800 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து மேஜராக எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,840 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஐ கேஷ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து கேஷ் மார்க்கெட்டில் 336 crore வந்து செல் பண்ணியிருக்காங்க 11th May. அண்ட் வந்து நிஃப்டி 50ல் வந்து எத்தனை 22 கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவாகவும் 28 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சது. அண்ட் 500 நிஃப்டி 500 கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா 288 கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாகவும் 211 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிண்டே இந்தியா. ஸோ லிண்டே இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 303 crore விசஸ் 39 crore YOY. ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப 10 times கிட்டத்தட்ட அதிகமாக பண்ணியிருக்காங்க. 10 times நியர்லி 9 times வந்திருக்கு. ஸோ பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் லிண்டே இந்தியா. நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா லிண்டே இந்தியாவில் பண்ணலாம். ஸோ லிண்டே இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மேனுஃபேக்சரர் அண்ட் ஆந்திரா பேப்பர்.
ஸோ ஆந்திரா பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 362 crore விசஸ் 280 crore நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆந்திரா சுகருக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ். அண்ட் பிஏஎஸ்எஃப், ஸோ பிஏஎஸ்எஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 56 crore விசஸ் 45 crore. ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணால் ஒரு 10% வந்து இன்க்ரீஸாக காட்டியிருக்காங்க. பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் பிஏஎஸ்எஃப். அண்ட் சீமன்ஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 334 crore விசஸ் 176 crore. லாஸ்ட் இயர் 176 crore அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 334 crore. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தான். ஸோ பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் சீமன்ஸ். அண்ட் வந்து கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா இந்த கோத்ரேஜ் டை, ஸோ அந்த காரில் யூஸ் பண்ணுற அந்த உள்ள யூஸ் பண்ணுற அந்த ஃப்ராக்னன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 366 crore விசஸ் 230 crore. ஸோ ஆஸ் லாங் அஸ் வந்து இயர்னிங்ஸ் நல்லாவே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நிஃப்டி மேஜராக உடையதுக்கு வாய்ப்பு கிடையாது. அண்ட் இஃப் வந்து இந்த கரோனா வைரஸ் பேண்டமிக்னால தான் இப்போ போயிட்டுருக்கு. ஒரு வேளை வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரமே வந்து ரிட்டர்ன் பேக் இந்த கோவிட் சர்ஜ் எல்லாம் வந்து குறையுது அப்படின்னா நல்லா போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து ஐ டெலிவரி குவான்டிட்டி எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோலார் இண்டஸ்ட்ரீஸ், சோபா லிமிடெட், கேப்ரி குளோபல் அண்ட் என்எல்சி, ஜிஎம்எம் ஃபோல்டர். அண்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கம் லெபார்டரிஸ், டொரண்ட் பவர், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கோஃபோர்ஜ் அண்ட் வோல்டாஸ். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரேட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கோ வித் ஃபார்மா ஸ்டாக்ஸ். ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸ் தான் இப்போ கொஞ்சம் நல்லாவே போகும். ஃபார்மா ஸ்டாக் அண்டு ஆக்சிஜன் சப்ளையர்ஸ். ஸோ லிண்டே இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்ளையர். ஸோ கோ வித் இந்த மாதிரி கம்பெனிஸில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் போகணும். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் ஆன் ட்ரேடிங் பிகாஸ் வாலடைலிட்டி வந்து எப்படினாலும் மாறும். இதுதான் நம்ம வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.